இறுதி திக் நிமிடங்களை தொடர்ச்சியாக நாம் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நிலையில் குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் சரியாக தரையிறங்கி இருக்கிறது இந்த டிராகன் விண்கலம். உள்ளே இருக்கக்கூடிய 4 விண்வெளி வீரர்களுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. புளோரிடாவின் கடற்பரப்பில், இந்த அட்லாண்டிக் கடற்பரப்பில் தற்பொழுது அந்த விண்கலமானது விழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்பதற்காக மற்றும் ஒரு கப்பல் அங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் தொலைதூரத்திலே ஒரு சின்ன புள்ளி அவங்களால பார்க்க முடியும். அந்த வெசல் ஒன்றும் வந்துகிட்டு இருக்கு, அந்த கப்பல் ஒன்றும் வந்துட்டு இருக்கு. இதில் இருக்கக்கூடிய வீரர்களை பத்திரமாக மீட்டு தரைப்பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக. தொடர்ந்து அரங்கில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய விருந்தினர் கவியரசு அவர்கிட்ட பேசலாம். கவியரசு, இப்போ இந்த விண்கலம் புறப்படும் போது எந்த அளவுக்கு புத்தம்புது பொருளா புறப்பட்டு வந்ததுன்னு பார்த்தோம். இப்போ எந்த அளவுக்கு அது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றதே நம்மளால திரையில பார்க்க முடிகிறது. என்னென்ன மாதிரியான தாக்கத்தையெல்லாம் இந்த விண்கலம் கடந்து இப்போ வெற்றிகரமா தரையிறங்கியிருக்கு? இல்ல இப்போ இந்த பொருள் விண்வெளியிலேருந்து கீழே வர பொருள் முக்கியமா சந்திக்கக்கூடிய மெயின் பிரச்சனை வெப்பம் தான். இந்த வெப்பமானது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 டிகிரி வரை செல்சியஸ் வரைக்கும் அதிகமா செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். இது முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதை கரெக்டாக அந்த 5.2 அந்த ஆங்கிளில் வந்தால் மட்டும்தான் இந்த 2000 டிகிரி செல்சியஸுங்கிறது. அதை விட அதிகமான ஆங்கிளில் வந்தால் கிட்டத்தட்ட 20,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ஸோ 20,000 டிகிரி வரைக்கும் செல்சியஸ்னால் இந்த பொருள் இந்த வெப்பத்தை தாங்கவே தாங்காது. அதனால நான் திருப்பி அந்த டிஆர்பிட்டுக்கு அப்புறம் அந்த அட்மாஸ்பியரில் என்ட்ரு ஆகும்போது அந்த ஆங்கிளை நான் திருப்பி குறிப்பிடுறது அந்த ஒரு காரணத்தினால தான். இது சரியான கோணத்தில் இறங்குனதற்கே இது இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கும். இதில் இந்த வெப்பத்தை தடுக்கிறதுக்காக இதில் பிளேட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதோடைய அடிப்பாகத்தில். அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ வெப்பங்கள் தாண்டினதுக்கப்புறம் திருப்பி அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. திருப்பி இந்த க்ரூ டிராகனை நம்ம ரீயூசபிள் பண்ணலாம். அதில் இருக்கிற அந்த தெர்மல் இன்சுலேஷன் சொல்லுவாங்க, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக தெர்மல் இன்சுலேஷன் அகெயின் பண்ணி தான் அதை ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ வெப்பங்கள் அதிகமாக இருக்கும், அந்த வெப்பங்களை கடத்தி ஆகணும். அதனால தான் நீங்கள் இப்போ இந்த டிராகனை நம்ம சீக்கிரமே நம்ம தரையில் இறக்கிருக்கலாம். ஆனால் இறக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் எதற்காக எடுத்துக்கிறாங்கன்னா, எவ்வளோ தூரம் விண்வெளியில் பறக்க வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த வெப்பத்தை கடத்த முடியும் அட்மாஸ்பியர்லேயே. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட டைம் எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்பத்தை மட்டும் இல்லாமல் ஆக்சலரேஷனை கம்மி பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய வேகத்தை கம்மி பண்ணுறதுக்காக தான் அதிகமான டயத்தை, அதாவது அட்மாஸ்பியர் நமக்கு இந்த தரையிறங்கும் போது ஒரு ப்ராப்ளம் பண்ணாலும் அதுவே நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அதிக நேரம் விண்வெளி வீரர்களை ஸ்பேஸ்லேயே, அதாவது அட்மாஸ்பியர்லேயே வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ரொட்டீன் செக் போகும். ஏன்னா இது ரீயூசபிள் அப்படிங்கிறதுனால திருப்பி இது குவாலிஃபை ஆகணும் அடுத்த ஸ்பேஸுக்கு. அதனால் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் இருக்கிற சென்சாராக இருக்கட்டும், இல்லை என்னென்ன ஃபெயிலியர் இருக்குது, என்னென்ன டேட்டா, இதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சர்டிஃபைடு ஆனால் மட்டும்தான் திருப்பி இதை அடுத்த லான்ச்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திபா, இப்போது நம்ம இறுதி கட்டத்தில் அந்த திக் நிமிடங்கள்னு நாமெல்லாம் கொஞ்சம் பதற்றமாக தான் இருந்தோம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய காட்சிகளை லைவில் பார்க்கும்போது அவங்களாம் ரொம்ப காமாக கம்போஸ்டாக தான் உட்காந்துட்டு வந்துட்டு இருந்ததை பார்த்தோம். உள்ள உண்மையிலே அந்த அளவுக்கு இப்போதான் இந்த வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கா, இல்லை எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் உள்ளே இருக்குமா? பார்த்திபன், நான் ஒரு விண்வெளி வீரர், உண்மையில் ரஷ்யாவை சார்ந்த ஒருத்தவரை நான் பார்த்து அவரோட பேசியிருக்கேன். அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு சொன்னதில் இருக்கிற சக்திகள்லேயே அதிகமான சக்தி புவியீர்ப்பு சக்தி அப்படிங்கிறத நான் உணர்ந்தது விண்வெளிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்னாரு அவர். அதாவது விண்வெளியில் நம்ம பூமியிலே இருக்கிறோம், நமக்கு அதோடைய அதீத சக்தி என்னன்னு தெரியல. ஒருத்தவங்க அந்த கிராவிட்டியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்துட்டு திருப்பி அவங்க உள்ளே வரும்போது அந்த கிராவிட்டியோட பவர் அப்போ தான் தெரியும். கிட்டத்தட்ட ஈர்ப்பு விசையே இல்லாத ஒருத்தவங்க திடீர்னு ஈர்ப்பு விசையில் வரும்போது கையை தூக்குறதோடு அவங்களால முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தங்கி இருந்தவங்களை திருப்பி அவங்கள ஏஞ்சி நடக்க இமீடியட்டாக பண்ணிங்கன்னா அவங்க ஏஞ்சி நடக்க மாட்டாங்க. திருப்பி ஸ்ட்ரக்சரை கொண்டு ஸ்ட்ரக்சரில் வச்சு தான் அவங்கள கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஃபோர்ஸையே எதிர்பார்க்காத ஒரு ஆள் திடீர்னு ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப தடுமாற்றம் அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக உள்ள பயங்கரமாக பயந்துட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ப்ரொசீஜர். இப்போ நம்ம லேண்ட் ஆகும்போது இப்போ விமானங்கள் ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை வந்தால் அடி வயிற்றில் கையை வச்சுட்டு குனிஞ்சுக்க சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் தான். அவங்க எல்லாம் கையை கட்டிக்கிட்டு, ஏன்னா வேறு ஏதாவது இம்பேக்ட் ஆனால் கூட அவங்க அதை சேவ் பண்ணிக்கணும். அதனால் அந்த பொசிஷனில் இருந்தாங்க. மனநிலையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 4 மடங்கு அதிகமாக வரும்லாம் சொன்னோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே அவங்க போட்டு உள்ள ஒரு மாதிரி ஒரு குழப்பிடும். சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிடுவோமா, இல்லை கடைசி நேரத்தில் நம்ம ஏதாவது மேனுவல் ஓவர் ரைட் பண்ணுவாங்க, ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க எடுத்துக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே தயாராக தான் இருப்பாங்க. முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டீங்க, இது அதிக மேம்படுத்தப்பட்டதான்னு கேட்டீங்க. இந்த இப்போ இருக்கிற அந்த காக்பிட் அந்த செட்டப் எல்லாமே
இப்போ இருக்கிறது இந்த க்ரூ டிராகன் வந்து அடுத்த தலைமுறைக்கானது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே டச் ஸ்க்ரீன், பட்டன்ஸ்லாம் இது கிடையாது. நீங்கள் ரஷ்யாவோட சோயிஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்டன்ஸ் இருக்கும், கையில் ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுருப்பாங்க, ஏன்னா மேலே இருக்கும், அதை வச்சு குத்திக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது எமர்ஜென்சி. இப்போ வந்து இந்த தலைமுறைக்கான இந்த ஸ்பேஸ் வந்து இந்த க்ரூ டிராகன் வந்து கம்ப்ளீட்டாகவே ஆட்டோமைஸ்டு, ஃபுல்லி அட்டானமஸாக பண்ணியிருக்காங்க. அட்டானமஸ்னால் எதுவுமே குறுக்கீடு எதுவுமே கிடையாது, தேவைப்பட்டால் மட்டும்தான் மேனுவல் ஓவர் ரைடு எடுக்க முடியும். அதுபடி எல்லாமே சொஃபிஸ்டிகேட்டடாக தான் இந்த இதில் பண்ணியிருக்காங்க. பார்த்திபன், இப்போ இந்த புவியீர்ப்பு விசையோட பலத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த காரணத்தினால தான் 6 மாதத்துக்கு மேலே எந்த விண்வெளி வீரரையும் அவங்க தங்க விடுறதுலையோ? ஆமாம், இது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த புவியீர்ப்பு விசை இல்லாததுனால நிறைய அவங்களுடைய உடல்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு வந்து புவியில இருக்கும்போது கவியரசு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இந்த விண்கலம் கடற்பரப்புல இறங்கின விண்கலத்துல இருந்து வீரர்களை பத்திரமா மீட்பதற்காக அந்த கப்பல் ஒண்ணு கிட்ட வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சில நிமிடங்கள்ல உள்ள இருக்கக்கூடிய 4 வீரர்களும் பத்திரமாக மீட்கப்பட இருக்கிறார்கள். அந்த காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. Okay, Freedom, the next call will be from the SpaceX flight surgeon on Dragon and Ground Private. Understand. Thank you. Callouts there indicating that the crew will have the opportunity to do a quick check-in with the SpaceX flight surgeon. This is standard procedure for every Dragon spacecraft when it returns to Earth. It's just an initial check-in, make sure everybody is doing okay. They will also have another check-in with the flight surgeon once they are on board that recovery vessel that you see there in the background. We can now see that SpaceX recovery team member there on top of the Dragon spacecraft. They are going to be working to install plugs in the Draco thrusters to ensure that none of those to ensure that no more hypergolic fumes or vapors come out from the spacecraft. They'll also place harnessing around the spacecraft that are required in order to lift it out of the water. Go ahead, Sandra. Continuing to get some views of the recovery personnel, both the main recovery vessel Megan, as well as some of those fast boats that we've discussed previously. It looks like just a beautiful day there out off the coast of Tallahassee, Florida. Weather was pristine. We were able to get undocked from the International Space Station as expected at 10:05 p.m. Pacific time yesterday evening. And Crew Dragon has since completed steps ahead of its splashdown at 2:57 p.m. Pacific, and we're now stepping through procedures to get Dragon hoisted up onto the Megan recovery vessel and get the crew extracted out of the spacecraft.